மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அப்படிங்கிற இந்த திருக்குறள். இதே வந்து இவ்வளவு நாள் எனக்கு நல்ல எனர்ஜி கிடைச்சிட்டு இருந்துச்சு, நல்லா ஜம்முன்னு துடிச்சிட்டு இருந்தேனே, போய் எனக்கு ரத்தமே கிடைக்க மாட்டேங்குது, என்னால் துடிக்கவே முடியலையே, யாருப்பா என்னை வந்து தடுக்கிறது வச்சிருந்திருக்காரு. அதான் புகாரி ஹோட்டல். இந்த ஹோட்டல் மவுண்ட் ரோட்ல இருக்குன்னு அநேகமா வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்துல நிறைய சோல்ஜர்ஸ், மாணவர்கள், உணவு விரும்புபவர்கள், ஃபுட் லவர்ஸ் எல்லாம் தேடி வரக்கூடிய இடமா இது இருந்துச்சு. இந்த ஹோட்டல வந்து எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோங்க. இந்த நம்பர் 65 இதோட முக்கியத்துவத்தை இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. ஏன்னா டெர்பியம் அப்படிங்கிற ஒரு ரேர் உலோகம், அரிதான ஒரு உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதோட நம்பர் வந்து 65. இந்த டெர்பியம் இல்லைன்னா இன்னைக்கு நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த உலோகம் தான் வந்து ஃப்ளோரசன்ட் பல்பு எரியறதுல ஆரம்பிச்சு ஒவ்வொரு டிவி ஸ்கிரீன், போன் ஸ்கிரீன்லயும் இன்னைக்கு டெர்பியம் இல்லாம இது வேலை செய்யாது. இன்னைக்கு இந்தியாவில் வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 60 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஆனா உலகம் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா 65 தான் யூஸ்வலா ரிட்டையர்மெண்ட் ஏஜா இருக்கும். ஏன்னா 65 வயசு ஆன பின்னாடி, அதாவது அவங்களோட வேலை செய்யும் திறன் மட்டும்தான் குறையும், மற்றபடி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணக்கூடிய நேரம் அப்படிங்கிறது 65 வயசுக்கு மேல அப்படிங்கிற ஏதோ ஒரு அளவுகோல்ல இந்த 65 அப்படிங்கிற ஒரு கட் ஆஃப் வச்சிருக்காங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அதை நான் பின்னாடி சொல்றேன். அதே மாதிரி வருஷம் 1965 அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூர்ஸ் லா, அதாவது கம்ப்யூட்டர் சிப்போட வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த 1965 தான் நடந்தது. இந்த கம்ப்யூட்டர் சாதனங்களோட பயன்பாடு அதுக்கப்புறம் தான் மெதுவா வர ஆரம்பிச்சது. இன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்லாம எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஏஐ அளவுக்கு நம்ம வளர்ந்து நிக்கிறோம். இதுக்கு பின்னாடி மூர்ஸ் லா இருக்கு. அமெரிக்கா இன்னைக்கு உலகத்துல பல யுத்தங்கள் நடக்குது, அதெல்லாம் ஸ்டாப் பண்ற அளவுக்கு இல்ல அதை அதிகப்படுத்துற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாடா விளங்குது. சிவில் ரைட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான அரசியல் சாசனம் இந்த வருஷத்துல தான் அமெரிக்காவில் இயற்றப்பட்டது. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படிங்கிறது 65 அப்படின்னு சொன்னேன். ஆனா இந்தியாவில் ஒருத்தரோட சராசரி ஆயுட்காலமே ஆண்களுக்கு 65.2, பெண்களுக்கு 67.6. அப்போ நம்மளை விட அமெரிக்கர்களுக்கு யூஸ்வலா ஆயுட்காலம் அப்படிங்கிறது ஆவரேஜ் சராசரி அப்படிங்கிறது அதிகம். இவ்வளவு ஏங்க, பல நாடுகள்ல வந்து 65 மைல்ஸ் பர் அவர் இதுதான் வந்து ஸ்பீடு லிமிட்டா வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல போகக்கூடாது. அதுக்கு மேல போகும்போது ஆக்சிடென்ட்டுகள், உயிரிழப்புகள் அதிகரிக்கிறதா டேட்டா இருக்கிறதுனால 65 தான் மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட். ஆனா இது மைல்ஸ் பர் அவர், கிலோமீட்டர்ல. இந்த 65 அப்படிங்கிற நம்பருக்கு எவ்வளவோ மகத்துவம் இருந்தாலும் தமிழ்நாட்டில் 1965 ஒரு விஷயம் நடந்தது. அது இன்னும் பயங்கரமான மகத்துவம் வாய்ந்தது. புகாரி ஹோட்டல் அப்படிங்கிற இடத்துல ஏஎம் புகாரி அப்படிங்கிறவரு இந்த ஹோட்டலோட ஓனர், சென்னையோட ஷெரீஃப் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இவரு ஒரு ஹோட்டல் வச்சிருந்திருக்காரு. அதான் புகாரி ஹோட்டல். இந்த ஹோட்டல் மவுண்ட் ரோட்ல இருக்குன்னு அநேகமா வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்துல நிறைய சோல்ஜர்ஸ், மாணவர்கள், உணவு விரும்புபவர்கள், ஃபுட் லவர்ஸ் எல்லாம் தேடி வரக்கூடிய இடமா இது இருந்துச்சு. இந்த ஹோட்டல வந்து அந்த பிரிட்டிஷ் உணவுகளையும் இந்திய உணவுகளையும் கம்பைன் பண்ண மாதிரி ஃபிளேவர்ஃபுல்லா டிஃபரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்டென்சிவ் மெனு வச்சிருந்திருக்கிறாங்க. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்களும் இருக்கிறாங்க, தமிழ்காரங்களும் இருக்கிறாங்க, மாணவர்களும் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இவங்க எல்லாத்துக்கும் கேட்டர் பண்ணக்கூடிய வகையில நிறைய டிஷ். அதனால வந்து எந்த டிஷ் ஆர்டர் பண்றது அப்படிங்கிற குழப்பம் இருக்கும். அதனால நம்பர் போட்டிருப்பாங்க டிஷ்க்கு, 1, 2, 1ஆம் நம்பர் ஐட்டம் கொடுங்க, 2ஆம் நம்பர் ஐட்டம் கொடுங்க, அப்படிதான் ஆர்டர் பண்ணுவாங்க. இட்லி கொடுங்க, தோசை கொடுங்கன்னு ஆர்டர் பண்ண மாட்டாங்க. இப்படி ஆர்டர் பண்ணக்கூடிய மக்கள் ரொம்ப விரும்பி அந்த ஐட்டம் நம்பர் 65 கொடுங்க நிறைய பேர் கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு இருந்துச்சு. ஆனா இந்த உணவு நம்ம தமிழ் உணவோட சம்பந்தமே இல்லாத ஒரு உணவு. ஈவன் புகாரி அவர்களே வந்து இதை வந்து ஒரு அக்கேஷனலா எப்பயாவது வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டா தான், இவர் 65 மட்டும் இல்ல 70, 82 ஐட்டம் நம்பர் இதெல்லாமே கிரியேட் பண்ணார். ஆனா அப்பப்ப சாப்பிடறதுக்கு. ஆனா இந்த ஐட்டம் நம்பர் 65 போக போக 1980கள்ல எல்லா ஹோட்டல்லையுமே வந்துருச்சு. இன்னைக்கு 2025ல தமிழ்நாட்டோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் உணவு அப்படின்னு சொல்லலாம். பிரியாணிக்கு அடுத்து இதுதான். இந்த உணவு இல்லாத இடமே கிடையாது. நான் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, நம்ம ஆவரேஜா இந்தியாவில் ஆயுட்காலம் அப்படிங்கறதே வந்து ரொம்ப குறைவு தான், 65 அப்படிங்கிற ரேஞ்ச் தான். ஆயுட்காலம் குறைவு. அதுக்கு காரணம் இந்த 65. சிக்கன் 65, பன்னீர் 65, மஷ்ரூம் 65, பேபிகார்ன் 65, கோபி 65 சொல்லிக்கிட்டே போலாங்க. என்ன 65? நல்லா இந்த உணவுகளை சிக்கனோ, உருளைக்கிழங்கோ, காலிஃபிளவரோ, பேபிகார்னோ நல்லா மைதாவில் போட்டு புரட்டி எடுத்து நல்லா போட்டு பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா நீங்க சிக்கனோட எந்த வித நன்மையும் புரோட்டீனோ அதெல்லாம் சூப்பரா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. நிறைய ஆயில இந்த உணவு உறிஞ்சு எடுக்குது. காலிஃபிளவரோட நார்ச்சத்து பயங்கரமா கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா மிக மிக தப்பு. அது எதுவுமே அதுல இருக்காது. பன்னீர் 65, மஷ்ரூம் 65 அந்த ஒரிஜினல் உணவோட
தன்மை அப்படிங்கிறது என்டையரா மாறிடுது. அதுல இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ஃபுல் ஆஃப் ஆயில், எண்ணெய்கள் தான் அதுல அதிகமா இருக்கும். நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா மொறுன்னு சாப்பிடுறோம், அதே சமயம் கொஞ்சமாவது சத்து இருக்குப்பா, உள்ள காலிஃபிளவர் இருக்குப்பா, அது நம்மளுக்கு ஹெல்த் தருதுப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையவே கிடையாதுங்க. இது வந்து ஒரு டிக்கிங் டைம் பாம் மாதிரி, ஒரு டைம் ஆஃப் டக் டக் டக்குன்னு ஒவ்வொரு நிமிஷமா தாண்டி ஒரு ஸ்டேஜில் டம்முன்னு வெடிக்கிற மாதிரி தான் இது வந்து ஒரு டிக்கிங் டைம். நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, என்னைக்காவது சாப்பிட வேண்டிய ஒரு உணவை அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது நம்ம கொலஸ்ட்ராலை அதிகரித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை ஏற்படுத்தும். வயிற்றுக்குள்ளே போன உடனே வயிறு ஃபர்ஸ்ட் அலறி துடிக்கும், ஐயோ யாருப்பா இது என்ன இவ்வளோ கொட்டுறது என்னோட ரூம்குள்ளார அப்படின்னு வயிறு கேட்கும். லிவர் என்னால் ப்ராசஸே பண்ண முடியல, நான் தான் வந்து பித்தநீர் தயாரிக்கிறேன் எண்ணெயை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு, ஆனால் என்னால் இந்த உணவை டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு என்னால் பித்தநீர் தயாரிக்க முடியலப்பா அப்படின்னு உங்களோட லிவர் கல்லீரல் கைவிட்டுடும் உங்களை. கடைசியா உங்க ரத்த குழாய்களும் இதயமும், யாருப்பா அது புதுசா நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாங்க, என்னால இவ்வளவு ஃப்ரீயா நான் எல்லா இடத்துக்கும் ஊருக்கும் போயிட்டு வந்தேன் ரத்தம் சொல்லும், இப்ப என்னால போகவே முடியலையே, என்னால நகரவே முடியலையே, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு நகரத்துக்கே, அப்படியே யாரு என்னை பிடிச்சி இறுக்கி பிடிக்கிறாங்களே நினைக்கும். இதே வந்து இவ்வளவு நாள் எனக்கு நல்ல எனர்ஜி கிடைச்சிட்டு இருந்துச்சு, நல்லா ஜம்முன்னு துடிச்சிட்டு இருந்தேனே, இப்போ எனக்கு ரத்தமே கிடைக்க மாட்டேங்குது, என்னால துடிக்கவே முடியலையே, யாருப்பா என்னை வந்து தடுக்கிறது, என்னோட ரத்த குழாயில படியக்கூடிய அந்த கொழுப்புகள் யாருப்பா இவங்க அப்படின்னு கேட்கும். இவங்க எல்லாம் யாருங்க, நீங்க சாப்பிடுற 65s தான். இது கூட பரவாயில்லைங்க, இந்த 65 ரொம்ப பார்ப்பதற்கு எச்சில் ஊற வைக்கும் வண்ணம் அதோட நிறம் இருக்கணுங்கிறதுக்காக இதுல ஆர்டிபிஷியலா கலர் நிறமிகள் ஆட் பண்ணப்படுது. பிளஸ் 180 டிகிரி செல்சியஸ்ல பொரிக்கப்படுது இந்த உணவு. எந்த உணவா இருந்தாலும், அது வெஜ்ஜா இருந்தாலும் நான்வெஜ்ஜா இருந்தாலும், அது பொரிக்கப்பட்டு சிவந்த பொன்னிறமா வறுக்கப்பட்டு உங்க டேபிளுக்கு வரும்போது நீங்க வந்து அப்படியே உங்களுக்கு மைண்ட்ல மூளையில டோபமைன்லாம் கிடுன்னு சுரக்க ஒரு ஹாப்பினஸ் உருவாகுது. ஆனா கூடவே வந்து இந்த நிறமிகள் புற்றுநோயை சைலண்டா உருவாக்குறதுக்கு காரணமா அமைஞ்சிடுது. சரி டாக்டர், ஓவரா பயமுறுத்தாதீங்க டாக்டர், அது என்ன 65, பரவாயில்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் 65 வயசுல நான் மேல போறதுக்கு ரெடி அப்படின்னு சொன்னீங்கனாலும் அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு 65 வயசுல ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, அந்த ஹார்ட் அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டீங்க. ஆனா தப்பிச்சிட்டீங்க அப்படின்னாலும் ரெகுலரா செக்அப் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க இவ்வளவு நாள் நீங்க பேரன் பேத்தி கூட விளையாண்டு இருந்தீங்க, பிடிச்ச கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு இருந்தீங்க, டூரா போயிட்டு இருந்தீங்க, எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒன்ஸ் ஒரு இதே நோய் எயில்மெண்ட் அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ரெகுலரா நம்மளோட ஹெல்த் நம்ம பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. மந்த்லி டாக்டர் பில் அப்படிங்கிறது எகிருது. இப்படியே வந்து வாரம் இல்ல மாசம் நம்ம இந்த செக்அப்லாம் பண்ணி கடைசியில 65ல இருந்து 70 வயசு ரொம்ப கஷ்டப்பட்டு இறக்குறது நல்லதா, இல்ல இந்த மாதிரி உணவுகளை தவிர்த்து நல்ல ஆரோக்கியமா நீங்க பேரன் பேத்திகளோட விளையாண்டு பிடிச்ச காரியங்கள் எல்லாத்தையும் செய்யறது, கோயிலுக்கு போறது, எங்க வேணா சுத்துறதுன்னு இருந்து 80 வயசுல ஆரோக்கியமா இருக்கிறது நல்லதா, அதை நீங்களே யோசிச்சு பார்த்துக்குங்க. நீங்க கேட்கலாம், என்ன டாக்டர் 80s தானா எங்களோட வாழ்நாள் காலம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த ஜென்ரேஷன், இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷன் அவங்கெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி உணவு முறைகள்லாம் ஃபாலோ பண்றதெல்லாம் பார்க்கும்போது 80 அப்படிங்கிறதே நோய் இல்லாம வாழ்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆனா நம்மளுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ஸ் அவங்களாம் வந்து அவங்கள இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. 1965 65 சிக்கன் 65 சொல்லிட்டு இருக்கேன். அந்த காலத்துல எங்க 65 இருந்துச்சு, எங்க பிரியாணி எல்லாம் இவ்வளவு சாப்பிட்டாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் கஞ்சி, கூழ், காய்கறிகள் எல்லாம் ஹெல்த்தியா சாப்பிட்டு இருந்தாங்க. அதனால அவங்கள 90 தாண்டி எத்தனையோ பேர் 90 வயசை தாண்டி அசால்ட்டா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம அந்த லெவல் ரீச் பண்றதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா நம்ம அந்த லைஃப் ஸ்டைல இருந்து மாறிட்டோம். ஆல்ரெடி நம்ம இட்லி தோசை தான், இன்னும் போக அதுவும் மாறி எப்ப நம்ம பிரெட் சாண்ட்விச் பர்கருக்கு வரப்போறோம் அப்படிங்கிறது தெரியல. அது கூடிய சீக்கிரம் நிகழக்கூடிய வாய்ப்பும் அதிகமா தான் தெரியுது. என்ன நாங்க 65 கம்ப்ளீட்டா நிறுத்த சொல்றேன், ஆனா அதுக்காக டேஸ்ட் இல்லாத உணவுகளை சாப்பிட சொல்லல. இப்ப கிரில் பண்றது அப்படிங்கிறது டைரக்டா நம்ம ஈவன் நெருப்பில் சூடு பண்ணி, அதாவது நம்ம பொரிக்கல ஆனா நெருப்பில் சூடு பண்ணி சாப்பிடுறோம். ஏர் ஃப்ரையர் அப்படிங்கிறது காற்றையே சூடுபடுத்தி ஒரு உணவை வந்து நல்ல ஃப்ரை மாதிரி ஆக்கி மொறுமொறுப்பா ஆக்கியே தரும் நம்மளுக்கு, எண்ணெய் மாதிரி. ஆனா எண்ணெய்க்கு உண்டான டேஸ்ட் மட்டும் தான் இருக்காது, மற்றபடி அந்த ஹீட்டுனால நம்ம அதை சமைக்கிறோம் பாத்தீங்களா. அதனால கிரில்லிங் பண்றதோ ஏர் ட்ரையிங் பண்றதோ இல்ல பேக்கிங் பண்றதோ கூட மச் பெட்டர், ரொம்ப பெட்டர். நம்ம எண்ணெயில பொரிக்கிறத விட இந்த மாதிரி விஷயங்கள் பெட்டர். நிறத்தை கொடுக்க இயற்கையான ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுங்க, நல்ல எண்ணெய்கள் யூஸ் பண்ணுங்க. 65 அப்படிங்கிறது நல்ல நம்பர், நிறைய நல்ல விஷயங்கள் இந்த உலகத்துக்கு கொடுத்த நம்பர். அதே சமயம் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த 65 நீங்க மறந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. ஒரு திருக்குறள் இருக்குங்க, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்
அப்படிங்கிற இந்த திருக்குறள் நம்ம ஆரோக்கியம் ஹெல்த்தை அழகா சுருக்கி 2 வரியில கொடுத்துட்டாரு திருவள்ளுவர். இந்த திருக்குறளுக்கான அர்த்தம் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்க்குற 1,00,000 பேர்ல 2 பேர் திருந்தினா கூட அது நம்மளுக்கு பெனிஃபிட் தான். வீடியோ போட்ட எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.